இது சிறப்புத்தன்மை என்னன்னா, இது வெறும் நாட்காட்டியா மட்டுமே எல்லாரும் பயன்படுத்த முடியாது. ஆ கூடியதாவும் இல்ல. ஆம் இது இதில பயன்படுத்தப்படுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஓவியரால தனித்துவமா வரையப்பட்ட படங்கள் தான். இது வந்து வழக்கமா நாங்க வந்து 6 ஷீட் காலண்டர் மாரி கொண்டு வரோம். ஒரு 6 பக்கம் இருக்கும். ஒரு பக்கத்துக்கு 2 மாதங்கள் வீதமா வந்து கொண்டு வர்றோம். ஒவ்வொரு பக்கத்திலயும் ஏதோ ஒரு தலைவர்களோட படங்களையும் கடந்த காலத்தில கொண்டு வந்திருக்கோம். தலைவர்கள் முக்கியமான தமிழ்நாட்டு பழைய தலைவர்களும், அடுத்து தமிழின போராட்டத்திற்காக உழைத்தவர்கள், முக்கியமான போராட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். முதல் கட்டமா நாங்க ஒரு முக்கியமான 6 போராட்டங்கள நாங்க வந்து எடுத்து தொகுத்திருக்கிறோம். அதுதான் 2024க்கான தமிழின போராட்ட நாட்காட்டியா இருக்குது. இந்த நாட்காட்டியில பார்த்தீங்கன்னா, அ முக்கியமாக சொல்லப்போனா, வ.உ.சி. அவர்கள் முன்னெடுத்த தூத்துக்குடியில ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முன்னெடுத்த கோரல் மில் போராட்டங்கிறது முக்கியமான போராட்டம். அதே மாதிரி கோயமுத்தூர் கோட்டைய கைப்பற்றதுக்காக தமிழர்கள் முயற்சி பண்ணாங்க அப்போ. அத வந்து கோவை புரட்சின்னுட்டு ஒரு முக்கியமான ஒரு போரா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். தவிர்க்க முடியாத ஒண்ணு தமிழ்நாடுங்கிற பேர் கிடைக்கிறதுக்காக போராடினதுங்கிறது முக்கியமானது. சங்கரலிங்கனார் இதுக்காக உயிரிழந்தார். அண்ணா அண்ணாவும், பெரியாரும் மற்ற ப பல தலைவர்கள் இதுக்காக போராடியிருக்காங்க. இதோட முக்கியத்துவம் என்னங்கிறதையும் நாங்க தெரிவிக்கிறதுக்காக இந்த இத வச்சிருக்கிறோம். இதுவும். இந்த காலண்டர் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது எல்லாமே ஆர்ட் ஒர்க்கு. நீங்க வந்து இது ஒரு வருடத்த நீங்க வந்து பயன்படுத்தி முடிச்சுட்டு அப்படியே தூக்கி எறியற போற ஒரு காலண்டர் கிடையாது. இதில ஒவ்வொரு படமும் முக்கியமான தமிழின போராட்டத்த காட்டுறதுனால, இத நீங்க ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம். இது மூலமா வந்து தமிழர்கள் ஒவ்வொருத்தருமே அ அந்தந்த மாதத்திலேயே நடந்த முக்கியமான நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள், இதை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். முக்கிய தலைவர்களோட பிறந்த நாள், இறந்த நாள், இப்படியான நிகழ்வுகள நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இது அனைத்துமே 12 மாதங்களுக்கும் இது குறிக்கப்பட்டிருக்கு. இதனோட விலை ரூ. 250. ஆ இதனோட அடக்க விலையே கிட்டத்தட்ட அவ்வளோதான் வருது. ஏன்னா நாங்க வந்து இது ஆர்ட் ஒர்க்லேருந்து எல்லாத்துக்குமேகவே நாங்க பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். மே 17 இயக்கம் சார்புல 2024ஆம் ஆண்டுக்கான நாள்காட்டி, சிறப்பு நாள்காட்டி கொண்டு வரப்பட்டிருக்கு. அதோட சிறப்பு என்ன? எதற்காக கொண்டு வரப்பட்டது? இந்த வருஷம் 2024ல தமிழினர் போராட்ட வரலாறு அப்படிங்கிற ஒரு நாட்காட்டியை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து கடந்த 2, 3 வருடமா நாங்க வந்து தொடர்ந்து காலண்டர் போட்டுக்கிட்டு இருக்கோம் நாட்காட்டிங்கிறது. அதோட தொடர்ச்சியாக தான் நாங்க இந்த இது போட்டுட்டு வரோம். இது சிறப்புத்தன்மை என்னன்னா, இது வெறும் நாட்காட்டியா மட்டுமே எல்லாரும் பயன்படுத்த முடியாது. ஆ கூடியதாவும் இல்ல. ஆம் இது இதில பயன்படுத்தப்படுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஓவியரால தனித்துவமா வரையப்பட்ட படங்கள் தான். அது எல்லாமே தமிழ் இனத்துக்காகவும், அ அ தமிழ் சமூகத்துக்காகவும் உழைத்தவர்கள், போராடியவர்கள் அனைவரையும் வந்து பெருமைப்படுத்தக்கூடியதாகவும் கடந்த காலங்கள்ல கொண்டு வந்திருக்கிறோம். அதை எடுத்து அ அ போன முறை வந்து தமிழ்ல போராட்ட வரலாறு அப்படிங்கிற ஒரு நாட்காட்டியும் கொண்டு வந்தோம். அதில தமிழ்நாட்டில் நடைபெற்ற தமிழ்நாட்டில் இல்ல தமிழர்கள் மத்தியில் நடைபெற்ற முக்கியமான போராட்டங்கள நாங்க வந்து சொல்ற மாரி இருந்தோம். இது வந்து வழக்கமா நாங்க வந்து 6 ஷீட் காலண்டர் மாரி கொண்டு வரோம். ஒரு 6 பக்கம் இருக்கும். ஒரு பக்கத்துக்கு 2 மாதங்கள் வீதமா வந்து கொண்டு வர்றோம். இது இந்த மாரி 12 மாதங்களுக்கு 6 ஷீட்டு அப்படிங்கிறது 6 பக்கங்களோட வருது. ஒவ்வொரு பக்கத்திலயும் ஏதோ ஒரு தலைவர்களோட படங்களையும் கடந்த காலத்தில கொண்டு வந்திருக்கோம். தலைவர்கள் முக்கியமான தமிழ்நாட்டு பழைய தலைவர்களும், அடுத்து தமிழின போராட்டத்திற்காக உழைத்தவர்கள், முக்கியமான போராட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த விதத்தில 2024ல அதோட தொடர்ச்சியா தமிழ்நாட்டில நடைபெற்ற தமிழர்கள் நடத்திய முக்கியமான போராட்டங்கள நாங்க தொகுத்து ஒரு 6 முக்கியமான போராட்டங்கள தொகுத்திருக்கிறோம். இதில இன்னும் பல போராட்டங்கள் நாங்க வந்து அ அ விடுபட்டிருக்கு. அதெல்லாம் நாங்க தொடர்ச்சியா கொண்டு வர பணியிலேயும் இருக்கிறோம். அடுத்த வருடங்களோ, இல்ல அதுக்கு அடுத்த வருடங்களையோ தொடர்ச்சியா அதுக்கான இது வரும். முதல் கட்டமா நாங்க ஒரு முக்கியமான 6 போராட்டங்கள நாங்க வந்து எடுத்து தொகுத்திருக்கிறோம். அதுதான் 2024க்கான தமிழ்ல போராட்ட நாட்காட்டியா இருக்குது. இந்த நாட்காட்டியில பார்த்தீங்கன்னா, அ முக்கியமாக சொல்லப்போனா, வ.உ.சி. அவர்கள் முன்னெடுத்த தூத்துக்குடியில ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முன்னெடுத்த கோரல் மில் போராட்டங்கிறது முக்கியமான போராட்டம். அது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து ஒரு மக்கள் மத்தியில எழுச்சிய உண்டாக்கிச்சு. பொதுமக்கள் மத்தியிலேயே வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்த துவங்குற வரைக்கும் அம் ஒரு ஒரு தன்னுணர்ச்சிய உருவாக்குன ஒரு போராட்டங்கிறனால, அத நாங்க ஒரு முக்கியமான அட்டை படமா கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். முதல் அட்டையில. அடுத்து 2வது இதில வந்து வேலூர் புரட்சிய நாங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம். வேலூர் புரட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.
சொல்லப்போனால் அது இந்தியாவோட முதல் சிப்பாய் கழகம்னு சொல்லணும் வரலாற்றில். ஆங்கிலேயருக்கு எதிராக நடைபெற்ற முதல்ல தமிழர்கள் முன்னெடுத்த மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதில் திப்பு சுல்தான் ஓட மகன்களும் மற்றவர்களும் இருந்து அதில் நிறைய பேர் வந்து தமிழர்கள் மாண்டார்கள். அது ஒரு முக்கியமான ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு எழுச்சியை உண்டாக்குன ஒரு போராட்டம் அது வேலூர் புரட்சிங்கிறது. அதே மாதிரி கோயமுத்தூர் கோட்டையை கைப்பற்றுறதுக்காக தமிழர்கள் முயற்சி பண்ணாங்க. அப்போது அதை வந்து கோவை புரட்சின்னுட்டு ஒரு முக்கியமான ஒரு போராக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் நாங்கள் வந்து இந்த இதில் போராட்ட நாட்காட்டியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அது கோவையில் அந்த கோட்டையை கைப்பற்றுறதுக்காக தமிழ்நாடு முழுக்க இருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து எல்லாரும் அணிவகுத்து வந்து அதை கைப்பற்றுறதா இருந்தது. அது இறுதியிலும் முறியடிக்கப்பட்டது. ஆனாலும் தமிழர்களோட எழுச்சி என்னங்கிறது அதை அந்த போராட்டம் காட்டுச்சு. இதில் வந்து 36 இஸ்லாமியர்கள் தங்களோட உயிரை கொடுத்து உருவாக்கின அந்த போராட்டம் இது. இதுவும் முக்கியமான போராட்டமாக நாங்கள் பார்க்குறோம். அதுவும் இந்த இதில் இடம்பெற்றிருக்குது. அடுத்து கட்டுநாயக்கா விமானத்தள தாக்குதல்ங்கிறது ஈழத்தில் தமிழ் ஈழத்தில் வந்து தமிழர்களுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்ட சிங்கள இராணுவம் நடத்திட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மத்தியில் நிறைய ஆயுதங்கள் விமானங்கள் எல்லாமே இருந்தது. ஒரு விமான படைத்தளமாக அவங்க வச்சுருந்தாங்க, கட்டுநாயக்க விமான படைத்தளம். அங்கே நின்றிருந்த ஏராளமான போர் விமானங்களை வந்து அதன் மூலமாக குண்டு வீச்சு தமிழர் பகுதிகளில் அழிச்சிட்டு இருக்கும்போது தான் புலிகள் ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டாங்க. அதுதான் கட்டுநாயக்க விமானத்தள தாக்குதல். அது மூலமாக வந்து சிங்கள படையோட ஒரு முக்கிய முதுகெலும்புன்னு சொல்லப்பட்ட அந்த விமான படத்தளத்தை அழித்தாங்க. இதில் வந்து இதன் மூலமாக வந்து தமிழர்களோட கை ஓங்கிச்சு அந்த இடத்துல. இதுவும் ஒரு முக்கியமான தமிழர்களோட முக்கியமான போராட்டமாக வச்சுருக்கிறோம். அடுத்து இன்னொரு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமான போராட்ட வரலாறுல நீங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று தமிழ்நாடுங்கிற பேர் கிடைக்கிறதுக்காக போராடினதுங்கிறது முக்கியமான. சங்கரலிங்கனார் இதுக்காக உயிரிழந்தார். அண்ணாவும் பெரியாரும் மற்ற பல தலைவர்கள் இதுக்காக போராடி இருக்காங்க. இதோட முக்கியத்துவம் என்னங்கிறதையும் நாங்கள் தெரிவிக்கிறதுக்காக இந்த இதை வச்சுருக்கிறோம். இதுவும் அதே மாதிரி ஈழத்தில் வந்து ஓயாத அலைகள்னுட்டு ஒரு பேரிட்டு ஒரு போர் நடத்தினாங்க. இது வந்து சிங்களவர்கள் கையில் இருந்த தமிழர் பகுதிகளை மீட்கக்கூடிய ஒரு போராட்டமாக நடந்தது. பல பகுதிகளை இதில் வந்து மீட்டாங்க. புலிகள் இதன் மூலமாக வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்து நின்னாங்க அப்போ அந்த போரில். இதுவும் வந்து தமிழர்களோட வீரத்தை வந்து காட்டுற ஒரு முக்கியமான போராட்டமாக இருக்குது. இது வந்து இந்த ஒரு 6 போராட்டங்களை தான் இந்த வருட நாட்காட்டியில் நாங்கள் தொகுத்துருக்கிறோம். இது வந்து கடந்த காலங்களில் நீங்கள் வந்து பல்வேறு இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் முதல் கொண்டு மலைய தமிழர்கள் போராட்டம் முதல் கொண்டு எல்லாத்தையுமே நாங்கள் இதுக்கு முன்னாடியான கொண்டு வந்த காலண்டரில் நாங்கள் வந்து தொகுத்துனோம். இது இந்த வருடத்தில் அதுக்கு அடுத்த ஒரு கட்டத்தில் நடந்த ஒரு போராட்டங்கள் இருக்கிறோம். இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய கொண்டு வர வேண்டியது இருக்குது. நாங்கள் இது அடுத்தடுத்து நாங்கள் கொண்டு வர முயற்சியில் இருக்கிறோம். இந்த கேலண்டர் பார்த்திங்கன்னா வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே ஆர்ட் ஒர்க்கு. நீங்கள் வந்து இது ஒரு வருடத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி முடிச்சுட்டு அப்படியே தூக்கி எறிகிற போகிற ஒரு கேலண்டர் கிடையாது. இதில் ஒவ்வொரு படமும் முக்கியமான தமிழ் போராட்டத்தை காட்டுறதுனால இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டியோடு இது நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். 210 GSM டெக்னிக்கலாக சொன்னால் 210 GSM இது மேட்டார்ட் போர்டில் நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்க்குறதுக்கும் அது தடவை பார்த்திங்கனாலே தெரியும் இதோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது. இது வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கிறதுக்கு ஒரு மெட்டீரியலாக தான் இருக்குது. இது வீட்டில் இருக்கும்போது பல வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உண்டாக்கி கொடுக்குறோம். இப்படியான ஒன்று தான் இந்த வருட காலண்டரில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் இந்த காலண்டரில் பார்த்திங்கன்னா வந்து பொதுவாகவே நாட்காட்டியில் நீங்கள் பார்க்கலாம். நல்ல நேரம் எது, நல்ல நாள் எது, முகூர்த்த நாள் எது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் பொதுவாகவே நாட்காட்டியில் இருக்கும். ஆனால் தமிழர்களுக்கு தேவையான தமிழர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நாட்கள் குறித்து பல பேருக்கான நாட்காட்டியில் எந்த ஒரு நாட்காட்டிலையுமே இருக்காது. அந்த ஒரு குறையை தீர்க்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளோட நாட்களையும் வரலாற்றில் முக்கியமான நாட்களையும் வரலாற்று நாட்களையும் பல தலைவர்களோட நினைவு நாள், பிறந்த நாள், இந்த மாதிரியான விஷயங்களையும் நாங்கள் வந்து
கொண்டு வந்து இங்கே ஒவ்வொரு மாதத்திலையும் காட்டியிருக்கிறோம். அவர்களோட படத்தின் மூலமாக அந்த இதை வச்சு நாங்கள் காட்டியிருக்கிறோம். இதன் மூலமாக வந்து தமிழர்கள் ஒவ்வொருத்தருமே அந்தந்த மாதத்துலேயே நடந்த முக்கியமான நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள் இதை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். முக்கிய தலைவர்களோட பிறந்தநாள், இறந்த நாள், இப்படியான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது அனைத்துமே 12 மாதங்களுக்கும் இது குறிக்கப்பட்டிருக்கு. முக்கியமானது ஒரு ஷீட்டில் ஒரு பக்கத்தில் 2 மாதங்கள் வீதம் நம்ம 6 பக்கங்கள் வச்சு இந்த காலண்டரை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இதனோட விலை ரூ. 250. இதனோட அடக்க விலையே கிட்டத்தட்ட அவ்வளோதான் வருது. ஏன்னா நாங்கள் வந்து இது ஆர்ட் ஒர்க்லேருந்து எல்லாத்துக்குமேகவே நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இது ஒரு நன்கொடையாக தான் நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நன்கொடை ரூ. 250 கொடுத்து தோழர்கள், மக்கள் எல்லாருமே இதை வாங்கி அவங்கவுங்க வீட்டில் மாட்டிக்கணும் அப்படிங்கிறது தான் மே 17 இயக்கத்தோட ஒரு எண்ணம், விருப்பம். நன்றி. நீங்கள் குறிப்பிட்டது போல் வழக்கமாக நாள்காட்டினா அதில் நல்ல நேரம் இது போன்ற விடயங்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இதில் வந்து வரலாறுகளும் முக்கியமான தினங்களும் குறிப்பிடுறதுக்கான காரணம் என்ன? அதோட அவசியம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னது தான். எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலுமே மற்ற விஷயங்கள் தமிழர்களோட முக்கிய நாட்கள் எதுவும் யாரும் மனதிலையும் நிற்காது. முக்கிய நாட்கள்னு சொல்லப்போனால் பண்டிகை நாட்கள் வேணால் எல்லாருக்கும் மனதில் நிற்கலாம். பொங்கல் என்ன, தீபாவளி என்ன, இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் தமிழர்கள் மறந்து போன வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம வந்து மக்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். அதுங்கிறது இந்த நாட்காட்டியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் எந்தெந்த மாதத்தில் என்னென்ன தேதியில் நடைபெற்றது அப்படிங்கிறது தொகுத்திருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய பணி. அதுவும் இல்லாமல் முக்கிய தலைவர்கள், தமிழினத்துக்காக போராடிய தலைவர்கள் எல்லாருமே தெரியும். சமூகத்துக்காக போராடிய தலைவர்கள் இருக்கிறாங்க, உலகத் தலைவர்களும் இருக்கிறாங்க. இந்த மனிதகுல விடுதலைக்காக போராடிய முக்கிய தலைவர் இவர்களோட அனைவரோட நினைவு நாள், பிறந்த நாள் நினைவு நாள்ங்கிறது மக்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய நாள். அவங்கள கொண்டாடணும், அவங்கள சிறப்புப்படுத்தணும், இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் நம்ம வந்து நாட்காட்டியில் வைக்கும்போது அவங்க தினமும் பார்க்கும்போது அது குறித்த மக்கள் அதை பார்க்குறவங்களுக்கு அது ஒரு ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அவங்கள பற்றி முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு குறித்து என்ன நிகழ்வு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்படியான விஷயங்களை அவங்க தேடி படிக்கிறதுக்கும் அதை நினைவில் ஏந்திக்கிறதுக்கும் தொடர்ந்து அதை நினைவில் வச்சுக்கிறதுக்கும் இந்த நாட்காட்டி ரொம்ப உதவும். அதுக்காக தான் இந்த நாட்காட்டியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதை வாங்கணும்னு நினச்சா எங்கே கிடைக்கும்? இது வாங்குறதுக்கான அவைலபிள் எங்கே இருக்கும்? இது நேரடியாக வாங்குறதுக்கு நம்ம திசை புத்தக நிலையம் இங்கே நேராக வந்து நம்ம வாங்கிக்கலாம். இங்கே எல்லாமே கிடைக்குது. இப்போ நடைபெற்றுட்டு இருக்கிற புத்தக காட்சி, நந்தனத்தில் நடைபெற்ற புத்தக காட்சியில் திசை புத்தக நிலையத்துக்கான அரங்கு இருக்குது, 373 அரங்கு. மற்றும் நிமிர் பதிப்பகத்துக்கான அரங்கு 295-96. இந்த அரங்குகளில் இதுக்கான இந்த நாட்காட்டி கிடைக்குது இப்போதைக்கு. தொடர்ந்து இது வந்து நீங்கள் எப்போ வந்தாலும் திசை புத்தக நிலையத்தில் நீங்கள் வாங்கிக்க முடியும். இதுவும் இல்லாமல் நேரடியாக வாங்க முடியாதவர்கள் ஒரு நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரில் நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் போட்டிங்கனாலோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கனாலோ போதும். நம்ம தோழர்கள் யாரும் உங்களை தொடர்பு கொண்டு எந்த ஊருக்கு அனுப்பணும், எவ்வளோ அனுப்பணும் அப்படிங்கிறத குறித்து வச்சுட்டு உடனே உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. இதுக்கானது எண் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நாட்காட்டியை பெறுறதுக்கு நீங்கள் வந்து 9841710108 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் போதும். இதுக்கு ஒரு குறுஞ்செய்தியோ இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியோ அனுப்புனீங்கன்னா தோழர்கள் தொடர்பு கொள்வாங்க. உங்களுக்கு எந்த ஊருக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், தோழர்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிமுறைகளை என்னென்னு பார்த்து உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. எவ்வளோ கூடிய விரைவில் கிடைக்கிறதுக்கு அதுக்கான வழிமுறைகள். நன்றி.